அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வெளியிடுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஃபார் பீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இவங்க தான் வெளியிடுறாங்க. சரியா? ஸோ இதுல இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 115 அவுட் ஆஃப் 163 கண்ட்ரீஸ் நம்ம 115வது இடத்துல இருக்கோம். சரியா? அடுத்தது வாட் டு யூ மீன் பை ஜீரோ டோஸ் சில்ட்ரன்? பூஜ்ய டோஸ் குழந்தைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு குழந்தைகள் பிறக்குது அப்படின்னாலே கிட்டத்தட்ட நம்மளோட யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே 11 விதமான வேக்சின்ஸ் வந்து போடுவோம் இல்லையா? இது வந்து ஒரு ரொட்டீன் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு ஒரு தடவை வேக்சின் வந்து போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு டோஸ் கூட போடாத சில்ட்ரன வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, 0 டோஸ் சில்ட்ரன் ஓகேங்களா? 11 விதமான வேக்சின் போட்டுக்கணும். ஆனா, இதுல ஒரு டோஸ் கூட போடாத சில்ட்ரன தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்தியால ஹை நம்பர் ஆஃப் 0 டோஸ் சில்ட்ரன் இருக்காங்க. வேர்ல்டுலயே நம்ம 2ண்ட் பிளேஸ்ல இருக்கோம். 0 டோஸ் சில்ட்ரன்ல. ஸோ அப்ப ஆப்ஷன் என்ன வருமானா, ஆப்ஷன் சி. சில்ட்ரன் ஹூ ஹேவ் நெவர் ரிசீவ்ட் எனி ரொட்டீன் வேக்சினேஷன் அண்டர் இம்யூனைசேஷன் புரோகிராம்ஸ். வேக்சினே போட்டுக்காத குழந்தைகள நம்ம 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது. த இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர் எங்க வரப்போகுதுன்னா, ஆக்ரால வரப்போகுது. நேத்து மத்திய அரசாங்கம் இதுக்கான அப்ரூவல குடுத்திருக்காங்க. கேபினட் மீட்டிங்ல அப்ரூவல் கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்தது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் சுபான்சு சுக்லா. கரெக்ட் தான். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் சுபான்சு சுக்லா. முதல் இந்தியராக விண்வெளிக்கு சென்றது ராகேஷ் சர்மா. சரியா? ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு ஸ்பேஸ்னா ராகேஷ் சர்மா. டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா சுபான்சு சுக்லா. சரியா? சுபான்சு சுக்லா இஸ் தி 634th ஆஸ்ட்ரோநாட் டு ரீச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? சுபான்சு சுக்லா விண்வெளியை அடைந்த 634வது விண்வெளி வீரர் ஆவார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுவுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா இன்டர்நேஷனல் எம்எஸ்எம்இ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சர்வதேச எம்எஸ்எம்இ தினம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 27. சரியா? ஸோ ஜூன் 27 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.